வணக்கம். பிப்ரவரி 1ஆம் தேதி இன்னைக்கு பட்ஜெட் டே. பங்குச்சந்தை ரொம்ப பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு. பட்ஜெட்ல இருக்கிற சில விஷயங்கள், சில ஸ்டாக்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு இந்த வீடியோ வழியாக பார்க்கலாம். ஹை வால்யூம் ஸ்டாக்ஸையும் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அண்ட் நியூஸ் பற்றியும் விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. 4.74% அதிகரிச்சிருக்கு. முந்தின க்ளோஸை விட கிட்டத்தட்ட 650 புள்ளிகள் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 14,281. முந்தின க்ளோஸ் 13,634. இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 124 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமாக ஒரு லோவான 13,661. பட்ஜெட் ஆரம்பிக்குது, பட்ஜெட் முடியுது, மார்க்கெட் அப்படியே அதிகமாகுதுங்க. ஹை பார்த்தீங்கன்னா 14,336 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமாக க்ளோஸ் 14,281.20. நிஃப்டியுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா விழுந்திருந்தது 8%. நிஃப்டியுடைய பிஇ ஜனவரி 28ஆம் தேதி 36.57 இருந்தது. பயந்த மாதிரி எந்த கோவிட்-19 டாக்ஸும் பட்ஜெட்டில் கிடையாது. ஹெல்த் கேருக்கு ஒரு நல்ல தொகையை ஒதுக்கியிருக்காங்க நிதியமைச்சர். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு டைரக்ட் டாக்ஸஸில் லோவர் ட்ரீட்டி ரேட் பெனிஃபிட் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்கிற 2 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியையும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. எல்ஐசி ஐபிஓ விரைவில் நடத்தப்படும் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. ஜனவரியில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹையில் இருக்குது. கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடிகள் கலெக்ட் ஆயிருக்கு ஜிஎஸ்டி ஜனவரியில். இதற்கு முந்தின மாதமான டிசம்பர் தான் இதற்கு முன்னாடி ரெக்கார்டு வச்சுருந்தது. அதை இந்த மாதம் பீட் பண்ணியிருக்கு. இதே போன வருஷம் இந்த மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது 8% அதிகரிச்சிருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஜனவரி மாதத்தில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட். முதல் கேண்டலில் பார்த்தீங்கன்னா கேப் அப் 124 புள்ளிகள் இருந்தது. அதுக்கப்புறமாக முதல் 3 கேண்டில் இருக்கிற லோ தான் ஃபுல் டேயோட லோவாகவே இருந்தது. 11 மணி அளவில் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமாக பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் முடிவு தான் 12:50 அந்த டைமில் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சது. இதுதான் பெரிய கேண்டில், ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறமாக நிஃப்டி மேலே போச்சு. இந்த பெரிய புல்லிஷ் கேண்டிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 269 புள்ளிகள் கெயினில் இருந்தது. ஃபார்மா செக்டரை தவிர அனைத்து செக்டரும் க்ரீனில் க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி பேங்க் 8.26% அதிகரிச்சது. ப்ரைவேட் செக்டர் பேங்க் 8%, பப்ளிக் செக்டர் பேங்க் 7.8% அதிகரிச்சது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 7.6%, ரியாலிட்டி செக்டர் 6.3% அதிகரிச்சது. நிஃப்டி மெட்டல் 4.8%, ஆட்டோ செக்டர் 4.23% அதிகரிச்சது. இந்த மாதத்தோட முதல் வாரத்தில் ஆட்டோவோட சேல்ஸ் நம்பர்ஸ் வெளிவரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. நிஃப்டி மீடியா பார்த்தீங்கன்னா 3.4% அதிகரிச்சது. FMCG 1.7%, ஐடி செக்டர் 1.12% அதிகரிச்சது. ஃபார்மா செக்டர் மட்டும்தான் ரெட்ல க்ளோஸ் ஆச்சு. 0.55% வீழ்ந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். இண்டஸ்இண்ட் பேங்க் 15% அதிகரிச்சது. ஐசிஐசிஐ பேங்க் 13%, பஜாஜ் ஃபின்சர்வ் 11.66% அதிகரிச்சது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 11% கிட்டத்தட்ட அதிகரிச்சது. L&T 9.3% அதிகரிச்சது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் யூபிஎல் 4.4%, டாக்டர் ரெட்டி 3.66% விழுந்தது. சிப்லா 2.4% விழுந்தது. டெக் மஹிந்திரா 1.4% விழுந்தது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 0.4% ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 10% அதிகரிச்சது. பட்ஜெட்டில் ஒரு நியூஸும் இருக்குது. ஸ்வச் பாரத் மிஷன் 2.0ல 1.42 லட்சம் கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட போவதாக நிதி அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் பாலிசி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 20 வருஷம் பழக்கம் இருக்கிற பேசஞ்சர் வெஹிக்கிளும் 15 வருஷம் பழக்கம் இருக்கிற கமர்ஷியல் வெஹிக்கிளும் இதில் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி ஆட்டோ செக்டர் இன்றைக்கி 3.4% அதிகரித்தது. குறிப்பாக எஸ்எம்எல் இசூசு இன்ட்ராடேல 7.8% அதிகரித்தது. அசோக் லேலண்ட் 6%, டாடா மோட்டார்ஸ் 4% அதிகரித்தது. ஐஷர் மோட்டார்ஸ் 3.3% இன்ட்ராடேல அதிகரித்தது.
இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பட்ஜெட்டில் ஒரு நியூஸ் இருக்குது. எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 49% இருந்தது. அது இப்போது 74% உயர்த்தியிருக்காங்க பட்ஜெட்டில். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்றைக்கி இன்ட்ராடேயில் 5%, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் 6% இன்ட்ராடேயில் அதிகரிச்சது. எஸ்பிஐ லைஃப் 3.75% அதிகரிச்சது. மீன்வளத்துறைக்கு சாதகமாக பட்ஜெட்டில் 5 ஃபிஷிங் ஹப்ஸ் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு ஃபிஷிங் ஹப் வரப்போவதாக சொல்லியிருக்காங்க. அவந்தி ஃபீட்ஸ் இன்னைக்கு 4.4% இன்ட்ராடேல அதிகரிச்சது. அப்பெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் 3% இன்ட்ராடேல அதிகரிச்சது. இது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் டியூட்டி ஷ்ரிம்ப் ஃபீடுக்கு அதிகரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீடு தயாரிக்கிற கம்பெனிகள், உள்ளூர் ஃபீடு தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு இது பாசிட்டிவாக இருக்கும். இம்போர்ட் டியூட்டி 15% உயர்த்தப்படுது 5%. ரோட்ஸ் மற்றும் ஹைவேஸ்க்கு நல்லாவே தொகை ஒதுக்கியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு 1.03 லட்சம் கோடி ரூபாய்கள் ஹைவே வேலைக்காக ஒதுக்கியிருக்காங்க நிதி அமைச்சர். இதில் மதுரையிலிருந்து கொல்லம் போகிற ரோடும் உள்ளடங்கும். டிஜிட்டல் மோட் ஆஃப் பேமெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக 1500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க நிதி அமைச்சர் இந்த பட்ஜெட்டில். ரியாலிட்டி செக்டர் இன்னைக்கு கலக்கியிருக்காங்க. அவங்களுக்கும் பட்ஜெட்டில் இருக்கிற சில நியூஸ் இருக்குது, விரைவாக பார்க்கலாம். அஃபோர்டபுள் ஹோம்ஸ் வாங்குறவங்களுக்கு கூடுதலாக 1,50,000 ரூபாய் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குதுங்க. இது இன்ட்ரெஸ்ட் கட்டுற 1,50,000 ரூபாய் அண்டர் செக்ஷன் 80EA. இதே டெவலப்பர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் லிங்க்டு டேக்ஸ் எக்ஸம்ஷன் வழங்குறாங்க. ஸோ ரியாலிட்டி செக்டர் இன்னைக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் 7.7% இன்ட்ராடேல கெயின் ஆச்சு. டிஎல்எஃப் இன்ட்ராடேல 4.9% அதிகரிச்சது. பிரஸ்டீஜ் 5.7% இன்ட்ராடேல அதிகரிச்சது. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 3.4% இன்ட்ராடேல அதிகரிச்சது. இந்த செக்ஷன் 80EA வந்து போன வருடமும் இருந்ததுங்க. அது போன வருடத்தோட காலாவதி முடியுது. ஆனால் இந்த வருஷத்துக்கும் அவங்க நீட்டிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2-3 நாட்களுக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் ஷேர்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி டெக்ஸ்டைலுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது பட்ஜெட்லேருந்து. மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அம்பிகா காட்டன் மில்ஸ் 4.7% இன்ட்ராடேல அதிகரிச்சது. கேபிஆர் மில்ஸ் 3.4%, லக்ஷ்மி மில்ஸ் 5.8% இன்ட்ராடேல அதிகரிச்சது. டாலர் இண்டஸ்ட்ரீஸ் 3% கிட்டத்தட்ட. பாம்பே டையிங் 2% இன்ட்ராடேல அதிகரிச்சது. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 4% இன்ட்ராடேல அதிகரிச்சது. டாடா பவர் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4%க்கு மேலே கெயின் இருந்திருக்கு. என்ன பட்ஜெட்டில் வந்து நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்கள் வந்து யார்கிட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டி வாங்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வரப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய காம்படிட்டர்ஸை உருவாக்குறதுக்கான திட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எல்என்டி இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சது. 8.4%க்கு மேலே இன்ட்ராடேல கெயின் இருந்தது. மெட்ரோ எக்ஸ்பேன்ஷன் நடக்க போகுது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. கொச்சின் மற்றும் சென்னையை குறிப்பிட்டு சொன்னாங்க. ஸோ மெட்ரோ பணிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்என்டிக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதானி போர்ட்ஸும் பாசிட்டிவாக இருந்தது. இன்ட்ராடேல 5.5% கெயினில் இருந்திருக்காங்க. ஏன்னா நிதியமைச்சர் சொன்ன மற்றொரு விஷயம், இந்தியாவில் இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஐடிசி இன்னைக்கு இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 6% அதிகரிச்சது. அவங்களுக்கு எந்த பாசிட்டிவ் நியூஸும் இல்லை, ஆனால் நெகட்டிவ் நியூஸும் இல்லை. குறிப்பாக எந்த டேக்ஸோ இல்லை சிகரெட் ஸ்மோக்கிங்கோட ஏஜ் லிமிட் ஏற்றுற மாதிரியோ எந்த ஒரு ரூலும் நிதி அமைச்சர் சொல்லலை. ஸோ அது ஐடிசிக்கு பாசிட்டிவாக முடிந்தது. தேயிலை ஃபேக்ட்ரி ஊழியர்களுக்கு ஒரு நலத்திட்டம் இருக்குது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டீ கம்பெனிகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 3.7% இன்ட்ராடேல அதிகரிச்சது. ஹாரிசன்ஸ் மலையாளம் 3.3%, சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் 3.4% இன்ட்ராடேல அதிகரிச்சது. ஜெயஸ்ரீ டீ 3.9% இன்ட்ராடேல அதிகரிச்சது. தியேட்டர் கம்பெனிகளான ஐநாக்ஸ் மற்றும் பிவிஆர் இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஐநாக்ஸ் 5%, பிவிஆர் 9% அதிகரிச்சது. மத்திய அரசாங்கம் இன்னையிலிருந்து, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து தியேட்டர் ஆக்குபென்சி 100% இருக்கலாம் அப்படின்ற ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அத்துல் லிமிடெட் பைபேக் அப்ரூவல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெள்ளிக்கிழமை. இன்ட்ராடேல இன்றைக்கி 1.9% அதிகரிச்சிருந்தது ஷேர் ப்ரைஸ். பைபேக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க கம்பெனி 7,250 ரூபாய் ஒரு ஷேருக்கு அப்படின்ற மாதிரி. இது ஓப்பன் ஆஃபர் வழியாக வாங்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அது ஓப்பன் மார்க்கெட். பைபேக்னா என்ன, ஓப்பன் ஆஃபர் ரூட்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக வேறொரு வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கில் நமக்கு ப்ரீஃபில்டு டேட்டா கிடைக்கும் அவங்க வெப்சைட்லேருந்து. இனிமேல்ட்டு கேபிட்டல் கெயின்ஸ், டிவிடெண்ட் இன்கம் மற்றும் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ப்ரீஃபில்டு டேட்டாவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க.
இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போது கடந்த 6 வருஷம் வரைக்கும் பின்னாடி போய் எந்த கேஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த 6 வருஷன்றது வந்து 3 வருஷமாக குறைச்சிருக்காங்க நிதியமைச்சர். இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 50 லட்சம் ரூபாய் நாம் வருமானம் வச்சுக்கிட்டு அது காட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதற்கும் ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் 10 வருஷம் வரைக்கும் முன்னாடி போயிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கேஸஸை ஓப்பன் பண்ணலாம். நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. அவங்களுடைய டபுள் டாக்ஸேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸுக்கு ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிதியமைச்சர். கூடுதல் தகவல் எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒரு பாசிட்டிவான நியூஸ் காத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரியாக நடத்த வேண்டியது 5 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் இருக்கிறவங்க அனைவரும் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த 5 கோடி ரூபாய் லிமிட்டை 10 கோடி ரூபாய் லிமிட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் வச்சிருக்கிறவங்க மேண்டேட்ரியாக டாக்ஸ் ஆடிட் செய்யணும். இது ட்ரேடிங் ஃபுல் டைம் செய்கிறவங்களுக்கும் ஹை வால்யூமில் ட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஹை வால்யூமில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் உதவியாக இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிரான்சாக்ஷனில் 95% டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக இருக்க வேண்டும். பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேல 8% மேலே உயர்ந்தது. சில காரணங்களை பார்க்கலாம். பட்ஜெட்டில் ஒரு பேட் பேங்க் உருவாக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. பேட் பேங்க்ன்ற ஒரு பேங்க் உருவாக்கி மற்ற அனைத்து பேங்க்கிட்டையும் இருக்கிற நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுட்டு அவங்க அந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் கூட டீல் பண்ணுற மாதிரி அப்படின்றதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க். டீட்டெயிலான எந்த தகவலும் அவங்க கொடுக்கல இன்னும். இது 2-3 வருஷமாகவே ஒரு பேச்சு இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேட் பேங்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக மாறி இருக்கலாம். இந்த பேட் பேங்க் கிரியேட் பண்ணால் மற்ற பேங்க்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட மெயின் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் 20,000 கோடி ரூபாயை கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ண போகிறதாக நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு தரப்பில் 20,000 கோடி பத்தாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பில் ஏதாவது கிடைத்ததே அப்படின்னு ஒரு திருப்திகரமும் இருக்குது. இது தவிர 2 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற கவர்மெண்ட்டோட ஷேர்ஸை செல் பண்ண போகிறதாக ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. ஸோ இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 8% மேலே உயர்ந்ததற்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா இன்றைக்கு வால்யூம் கூட 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செஞ்சு 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்கும். ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சது, 304% வால்யூம் அதிகரிச்சது. அவங்க ரிசல்ட்டும் பாசிட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி 13% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சது, 195% வால்யூம் அதிகரிச்சது. ஐசிஐசிஐ பேங்க் வீக்கெண்டில் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. 12.68% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 167% வால்யூம் அதிகரிப்பு. சுந்தரம் கிளேட்டன் 12% ஷேர் ப்ரைஸும் 142% வால்யூமும் அதிகரிச்சது. ஜூபிலண்ட் இண்டஸ்ட்ரி ஷேர் ப்ரைஸ் 10%, வால்யூம் 139% அதிகரிச்சது. எஸ்பிஐ கிட்டத்தட்ட 10% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 125% வால்யூம் அதிகரிப்பு. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 9.12% அதிகரிப்பு ஷேர் ப்ரைஸ், 476% வால்யூம் அதிகரிப்பு. நியூ இந்தியா அஷூரன்ஸ் கிட்டத்தட்ட 9% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 146% வால்யூம் அதிகரிப்பு. நியூ இந்தியா அஷூரன்ஸோட ஷேர்ஸ் தான் கவர்மெண்ட் விற்க போகிறாங்களா அப்படின்னு தெரியலைங்க. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். சரிங்க, லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். கேஆர்பிஎல் அரிசி தயாரிக்கிற கம்பெனி 14.7% நீங்கள் ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 1023% வால்யூம் அதிகரிப்பு. ஜிண்டால் ஹிஸ்ஸார் பார்த்தீங்கன்னா 10% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 157% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்த்தி சர்ஃபெக்டன்ஸ் அவங்க ரிசல்ட் ரியாக்ஷனாக கூட இருக்கலாங்க, 5% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 211% வால்யூம் அதிகரிப்பு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் 3.6% ஷேர் ப்ரைஸ் விழுந்தது, 132% வால்யூம் அதிகரிப்பு. சிப்லா கிட்டத்தட்ட 2% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 131% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, பிப்ரவரி 2 ரிசல்ட் சொல்கிற சில கம்பெனிஸை விரைவாக பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், டிக்சன் டெக்னாலஜிஸ், அஜந்தா ஃபார்மா, எஸ்காட்ஸ், பை இண்டஸ்ட்ரீஸ், பல்ராம்பூர் சீனி, செரா சானிட்டரி வேர், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் மற்றும் வண்டர்லா. சரிங்க, இதுதான் என்னுடைய பார்வையில் சில விஷயங்கள் பங்குச்சந்தையில் நடந்தது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.